ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம், தியான வசனம் 2ஆம் வசனம், 2ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நீ பெத்தேலுக்கு போக வேண்டியவன், சீகேமை விட்டு எழுந்திரு, சீகேமுக்கு போகாதே. உன்னை அசிங்கப்படுத்திய, உன்னை நாசப்படுத்திய, உன்னை கேவலப்படுத்திய அந்த இடத்துல நீ நிற்க வேண்டாம். எழுந்துரு, நீ மலையிலே போ, பெத்தேலுக்கு போ. நீ உயர்வுக்கென்று ஏற்படுத்தப்பட்டவன், நீ போ. போவதற்கு முன்பாக இங்கே அந்த குடும்பத்தின் தலைவனாக, ஒரு அதிபராக, தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை உடையவனாக இந்த வேளையிலே கட்டளை இடுகிறான் தன்னுடைய குடும்பத்தாருக்கு. நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். அங்கே போய் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு எனக்கு ஆண்டவர் தரிசனமான அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவோம் என்று ஆண்டவர் சொன்ன கட்டளை சிறமேற்கொண்டு தன் வீட்டாரை அவன் அழைக்கிறான். அப்பொழுது அந்நிய தெய்வங்களை விலக்குகிறார்கள், சுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்பதாகவும் அங்கே சொல்லுகிறான். உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். வஸ்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது ஹேபிட்ஸ், இல்லை என்றால் பழக்க வழக்கங்கள். நான் இப்படித்தான் எனக்கு முடியும், இதை மாற்ற முடியாது என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதை மாற்றுங்கள் என்பதாக சொல்லுகிறார். நான் எல்லாவற்றையும் விட்டுவிட தயாராக இருக்கிறேன், இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் எனக்கு சொந்தமாக்கி வைத்துக் கொள்கிறேன். இல்லை, அதை நீ விட்டுவிடு. உன்னுடைய பழக்கம் எதுவாக இருந்தாலும் சரிதான். நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நான் சொல்லுகிறபடி நீ கேள் என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது என்ன சொல்லுகிறார்? 12ஆம் அதிகாரத்தில், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவருடைய வார்த்தை என்ன? நீ உன் தேசத்தை விடு, உன்னுடைய இனம், உன்னுடைய தகப்பன் வீடு, இவைகளெல்லாம் நான் வாழுகின்ற இடங்கள், நான் வாழுகிற எனக்கு இருக்கக்கூடிய கூட்டாமைகள், என்னுடைய பழக்க வழக்கங்கள், இவைகளை விட்டு நீ எழுந்து வா என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நான் இப்படிப்பட்ட வைராக்கியமுடையவனாக இருந்தேன், அல்லது இப்படிப்பட்ட வழிபாடு கொண்டிருக்கிறவனாக இருந்தேன், எழுந்து வா, நீ அவைகளை மாற்று. இன்றைக்கு அநேக மாற்ற வேண்டிய வஸ்திரங்கள் நம்மிடத்தில் உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய பாவ பழக்க வழக்கங்களை மறைப்பதற்காக ஆலயத்திலே முதன்மையாக இருக்கின்ற அந்த ஒருவேளை வஸ்திரங்களை நான் அணிந்து கொண்டிருக்கிறேன், அவைகளை கழட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை மற்றவர்களுக்கு முன்பாக யோக்கியனாக, நான் உத்தமனாக, உத்தமியாக என்னை காட்டிக்கொள்வதற்காக நான் ஜெபிக்கிறவனாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே தேவனுக்கு பிரியமில்லாத ஜீவியம் காணப்படுகிறது. அகற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வஸ்திரங்களை அகற்று என்று சொல்லுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பற்றவனாக, சமாதானமற்றவனாக, மற்றவர்களை பகைத்து கொண்டிருக்கிறவனாக இருந்து கொண்டு நான் முதன்மையான இடத்தை நான் தெரிந்து கொள்வேன் என்றால் நான் மூடலாக கொண்டிருக்கிறேன் அந்த வஸ்திரத்தை. இந்த ஆலய வருகையை ஒரு மூடலாக வைத்திருக்கிறோம். நான் என்னுடைய தான தர்மங்களை ஒரு மூடலாக, வஸ்திரமாக நாம் வைத்திருக்கிறோம். ஒருவேளை நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த காரியங்களை நான் ஒரு வஸ்திரமாக நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், இவைகளெல்லாம் உன்னை கொண்டு செல்லாது, இவைகளெல்லாம் உன்னை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்லாது. நீ என்ன செய்? அந்த வஸ்திரங்களை மாற்று என்பதாக சொல்லுகிறார். வஸ்திரங்களை மாற்று என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 13-14ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு நான், ஆண்டவரே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று சொல்லுகிறார். நீ ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்றால் வெண்வஸ்திரம் தரித்தவனாக இருக்க வேண்டும், இரத்தத்தினால் நீ கழுவப்பட்டவனாக இருக்க வேண்டும். உன்னுடைய வஸ்திரம் இல்லை என்றால் உன்னை மூடிக்கொண்டிருக்கிற இந்த மூடலாக இருக்கிறதே, இவைகள் என்ன செய்ய வேண்டும்? இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீ பரிசுத்தத்தை அணிந்து கொள்ள வேண்டும், நீ தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கின்ற பொழுது பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பின்னானவைகளை மறந்து என்னுடைய பாவ பழக்க வழக்கங்களை நான் மாற்றி போட்டு முன்னானவைகளை நாடி, நான் பரத்திற்கென்று அழைக்கப்பட்டவன், பரலோக இழுப்பும் சக்திக்கு நான் கீழ்ப்படிய வேண்டியவன் என்பதை உணர்ந்து நான் பாவ பழக்க வழக்கங்களாகி அந்த மூடலை களைந்து போட்டு தேவனுடைய விலையேற பெற்ற
அந்த பரிசுத்தம் என்னும் வஸ்திரத்தை நான் அணிந்தவனாக நான் முன்னால் செல்ல வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் அந்த வஸ்திரத்தை கழட்டி போடாத வரைக்கும் நமக்கு பிரயோஜனம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். யாக்கோபு தன்னுடைய அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்கின்றான்? ஏமாற்றி வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறான். எப்படா சமயம் வரும்னு காத்துக்கிட்டு இருந்தான். ஆகையினால பசியோடு வருகிற அண்ணனுக்கு, பசிக்கிறவனுக்கு புசிப்பதற்கு ஆகாரம் கொடு, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு நீ ஆகாரம் கொடு என்ற வார்த்தைகள் எல்லாம் உண்டு. ஆனால் இவை எல்லாவற்றையும் மறந்தவனாக அந்த பசியை ஒரு வழியாக இல்லை என்றால் ஒரு சோர்ஸாக பயன்படுத்தி அவன் என்ன செய்கின்றான்? அண்ணனுடைய புத்திரபாகத்தை, சிரேஷ்ட புத்திரபாகத்தை பெற்றுக்கொண்டான். அது மாத்திரமா, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவன் வஸ்திரம் தரிக்கிறான், மாற்று வஸ்திரம் தரிக்கிறான். அண்ணனுடைய வஸ்திரம் அவனுக்கு தரிக்கப்படுகிறது. ஆக அந்த வஸ்திரம் தரித்தவனாக அங்கே சென்று அப்பாவுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொள்ளுகிறான். இப்பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் அவன் எது ஆசீர்வாதம் என்று எண்ணுகிறானோ அத்தனையும் அவனுக்கு கிடைக்கிறது. 2 பரிவாரங்களோடு வருகிறான். ஒரு பரிவாரம் என்பது ஒரு ராஜாவிற்கு வேண்டிய அத்தனை அந்தஸ்துகள். இங்கே 2 பரிவாரங்களோடு வருகிறான். அவனுடைய மனதிலே அவன் எதிர்பார்த்த அந்த நிலையான மேலான சந்தோஷம் அவனுக்கு இருப்பதாக அவன் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. எனவே ஆண்டவரிடம் ஓடுகிறான். ஆண்டவரிடத்திலே ஓடி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி ஜெபத்திலே மன்றாடுகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், உன் பெயர் என்ன? உன் பெயர் என்ன? நீ வேஷம் தரித்திருந்தாயே, அண்ணனுடைய வஸ்திரத்தை தரித்திருந்தாயே, அண்ணனுடைய முடிக்கு பதிலாக ஆட்டு ரோமத்தை நீ போர்த்து நீ மேக்கப் போடுகிறவனாக நீ காணப்பட்டிருந்தாயே, உன்னுடைய பெயர் என்ன? அண்ணனை ஏமாற்றினாய், அப்பாவை ஏமாற்றினாய், கண் தெரியாத தகப்பனுக்கு நீ பொய் சொன்னாய், உன்னுடைய மாமனை ஏமாற்றினாய், உன்னுடைய பெயர் என்ன? அவனால் ஒன்று செய்ய முடியவில்லை. களைந்தே ஆக வேண்டும். அவனுடைய வஸ்திரங்கள் களையப்பட வேண்டும். ஆகையினாலே அவன் சொல்லுகிறான், என் பெயர் யாக்கோபு, என் பெயர் யாக்கோபு. அப்பா கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது உம்முடைய குமாரனாகிய ஏசா என்று சொல்லுகிறான். இந்த பொய் வஸ்திரம் இப்பொழுது கலட்டப்படுகிறது. சகோதரனை வஞ்சிக்கிறான். அந்த வஞ்சனை என்கின்றதான அந்த வஸ்திரமும் என்ன செய்யப்படுகிறது? கலட்டப்படுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கிறது. ஏமாற்று, ஒருவேளை வஞ்சனை, பொறாமை, பலவிதமான காரியங்கள் என்னிலே உண்டா? எத்தனாக, ஏமாற்றுக்காரனாக, நயவஞ்சகனாக, நாடகமாடுகிறவனாக காணப்பட்ட இந்த யாக்கோபு தன்னுடைய வஸ்திரத்தை மாற்றும்படியாய் ஆண்டவரிடத்திலே வருகிறான். இப்பொழுது அவனுடைய வஸ்திரம் மாற்றப்படுகிறது. நீ யாக்கோபல்ல, இஸ்ரவேல். நீயும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நம்மை அறிக்கை செய்கின்ற பொழுது, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களால் விட முடியாத, கலற்ற முடியாத வஸ்திரங்களாக இருக்கிற பாவ பழக்க வழக்கங்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வாருங்கள். அவர் உங்களை மாற்றும்படியாக, அவர் புதிய வஸ்திரம் உங்களுக்கு தரிக்கும்படியாக நீங்கள் வாருங்கள். அழுக்கு வஸ்திரம் வேண்டாம். ஆண்டவரை விட்டு தூரமாய் போன வாழ்க்கை வாழ்ந்த இளையகுமாரன் அழுக்கு வஸ்திரத்தோடு வருகிறான். கரை படிந்தவனாக வருகிறான். வேதனையை தாங்குகிறவனாக வந்து கொண்டிருக்கிறான். அந்த வீட்டின் அதிபதியாய் இருக்க வேண்டியவன் அலங்கோலமாய் வருகிறான். உன் வாழ்க்கையிலே நீ தேவனை பிரியப்படுத்தி, தேவனை மகிமைப்படுத்தி வாழ வேண்டிய உன்னுடைய வாழ்க்கை இன்று அலங்கோலமான வாழ்க்கையாக இருக்கிறதோ, அசிங்கம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறதோ, உலகத்தின் பார்வையிலே நீ பல காரியங்களை நீ மறைக்கலாம். இன்றைக்கு அநேகர் சிகரெட் பிடிப்பார்கள். பிடித்துவிட்டு கோயிலுக்குள்ளாக வருகின்ற பொழுது அல்லது ஆலயத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது வாயிலே ஒரு சாக்லேட்டை போட்டு அந்த வாடையை மறைப்பார்கள். நீ வெளியே உன் தகப்பனாருக்கு, தாயாருக்கு மறைக்கலாம், அடுத்தவர்களுக்கு நீ மறைக்கலாம். உன் ஆண்டவருக்கு நீ எந்த ஆண்டவருடைய பார்வையிலே ஒன்றும் மறைக்க முடியாத, எல்லாம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்பதில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வஸ்திரங்களை மாற்றுங்கள், பழக்க வழக்கங்களை மாற்றுங்கள். உங்களுடைய பொய், புரட்டு, வஞ்சகம், வன்கண்ணம், இருமாப்பு, இப்படிப்பட்ட வஸ்திரங்களை நீங்கள் மாற்றுங்கள். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வெளியே நான் கிறிஸ்தவனாக இருந்து கிறிஸ்தவன் என்ற போர்வையிலே இத்தனை ஒருவேளை தீங்கான காரியங்களை என்னுடைய உள்ளத்திலே வைத்திருப்பேன் என்றால், இந்த மாய்மாலமாகிய வஸ்திரத்தை நான் கழட்டும்படியாக என் ஆண்டவரிடத்திலே ஓடி வர வேண்டும். கழற்றுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். தேவனுடைய சமூகத்திலே வருகின்ற பொழுது தேவனுக்கு பிரியமான
பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படுவதற்கு வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஆம், நீங்கள் ஒருவேளை வீட்டிலே உபயோகப்படுத்துகிற, சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் உபயோகப்படுத்துகிற ஒரு லுங்கியாக, பைஜாமாக அல்லது நைட்டியாக இருக்கின்ற பொழுது அவைகளோடு நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ண முடியாது. அவைகளோடு நீங்கள் பாடசாலை செல்ல முடியாது. அவைகளோடு நீங்கள் ஆலயத்திற்கு, உங்களுடைய அலுவலகத்திற்கு செல்ல முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனை தரிசிக்க வருகின்ற பொழுது தேவனுக்கு முன்பாக களங்கமற்றவர்களாக, மாய்மாலமற்றவர்களாக நீங்கள் தேவனுக்கு முன்பாக வாருங்கள். தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அங்கே லேகியோன் புத்தி தெளிந்தவனாய் வஸ்திரம் தரித்து ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்திருந்தான். புத்தியற்ற நிலை உனக்கு காணப்படுகிறதா? ஒருவேளை நீ என்ன செய்கிறேன் என்று உனக்கு உணர்வில்லாமலே நீங்களும் நானும் சில காரியங்களை செய்கிறோமா? ஆண்டவருடைய பாதத்திலே உட்காருவோம். அவருடைய வஸ்திரம் தரிப்பதற்கு, அவருடைய வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, இவைகளை அணிந்து கொண்டு நாம் தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வருவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய வஸ்திரங்களை மாற்றும் கிருபை நீர் தாரு சாமி. நாங்கள் போலியாக, மாய்மாலமாக நடித்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எங்களுடைய மாய்மாலத்தன்மையாகிய வஸ்திரங்களை கழற்றி போட்டு நாங்கள் நேர்மை, பரிசுத்தம், தூய்மை, எங்கள் ஆண்டவர்களுடைய அன்பு, இவைகளை செலுத்தும் பிள்ளைகளாய் காணப்பட நீர் எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.